இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. போர்டிக்சனில் சீன மொழியில் சாலை பெயர் பலகை பெர்மிட் உண்டா என விசாரிக்கிறார் ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார். போர்டிக்சனில் சீன மொழியில் வைக்கப்பட்டு வைரலாகியுள்ள சாலை பெயர் பலகைக்கு பெர்மிட் உண்டா இல்லையா என்பது விசாரிக்கப்படும். ஊராட்சி துறைக்கான நெகிரி செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் அதனை தெரிவித்தார். தனக்கு தெரிந்தவரை ஏற்கனவே அங்கு மலாய் மொழியில் வைக்கப்பட்ட அசல் பெயர் பலகைக்கு துணையாகவே இந்த சீன மொழி பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. அந்த மலாய் பெயர் பலகையும் இன்னமும் அங்கேதான் உள்ளது. கிராம குடியிருப்பாளர் சங்கத்தின் முயற்சியில் 2017ஆம் ஆண்டே அது நிறுவப்பட்டுள்ளது. திடீரென இப்போது ஏன் அது சர்ச்சையாக்கப்படுகிறது என தெரியவில்லை. அது அங்கு பொருத்தப்பட்டது தொடர்பில் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. ஆனால் முறைப்படி அனுமதி பெற்றுதான் அது நிறுவப்பட்டதா என்பதை தாம் உறுதி செய்து கொள்ள வேண்டி இருப்பதாக அருள்குமார் சொன்னார். தேசிய மொழி அல்லாத மொழியில் சாலை பெயர் பலகைகளை வைக்க ஊராட்சி மன்றங்களின் அனுமதி தேவை என்றார் அவர். போர்டிக்சன் கம்போங் சுங்கை நிபாவில் உள்ள அப்பெயர் பலகை தேசிய மொழியை அவமதிக்கும் செயல் என கூறி டிக்டாக்கில் சர்ச்சை கிளம்பி உள்ளது குறித்து அருள் கருத்துரைத்தார். டிபிகேஎல் அமலாக்க அதிகாரிகளின் சீருடையில் உடல் கேமராக்கள் பயன்பாடு விரிவுபடுத்தப்படும். செகாமுட்டில் வெளிநாட்டவர்கள் நடத்தி வந்த 3 கடைகளை கோலாலம்பூர் மாநகர் மன்றமான டிபிகேஎல் உடனடியாக மூடியுள்ளது. குடிநுழைவுத்துறை மற்றும் உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவின அமைச்சான KPDN உடன் ஒருங்கிணைந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒரு உள்ளூர் ஆடவரும் 4 வெளிநாட்டவர்களும் ஆவண சரிபார்ப்புக்காக பின்னர் குடிநுழைவுத்துறை அலுவலகம் கொண்டு செல்லப்பட்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட வியாபார பொருட்கள் கோலாலம்பூர் KPDN அலுவலகம் கொண்டு செல்லப்பட்டன. இதுபோன்ற அதிரடி சோதனைகள் தொடரும் என DBKL கூறியது. பொதுமக்களும் DBKL இணைய அகப்பக்கத்தில் புகார் அளிக்கலாம். அதிகாலை முதல் கொட்டி தீர்த்த அடைமழை ஸ்லாங்கூரில் பல மாவட்டங்கள் நிலை குத்தின. இன்று அதிகாலை 1 மணியிலிருந்து பெய்த அடைமழையால் ஸ்லாங்கூரில் குறைந்தது 5 மாவட்டங்கள் திடீர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டன. பெட்டலிங், கிளான், செபாங், உலுலங்காட், கொம்பாக் ஆகியவையே அம்மாவட்டங்களாகும். பூச்சோங், ஷா அலாம், கிளான் உள்ளிட்ட இடங்களில் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடியதாக தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது. இதனால் காலை சாலை போக்குவரத்து மணிக்கணக்கில் நிலை குத்தியது. பல இடங்களில் வாகனங்கள் நகர முடியாத அளவுக்கு நிலைமை இருந்ததால் வேலைக்கு செல்வோரும் பள்ளி பிள்ளைகளும் அவதிப்பட்டனர். இவ்வேளையில் கிளான் தாமான் ஸ்ரீ முனாவில் விடியற் காலை 2:30 மணி அளவிலிருந்து மழை விடாமல் பெய்ததாக அப்பகுதி வாழ் மக்களில் ஒருவர் தெரிவித்தார். கம்போங் பாரு, ஹைகோம், கம்போங் ஸ்ரீ அமாங், கம்போங் பாடாங் ஜவா, தாமான் முத்தியாரா, பெகான் மேரு போன்ற இடங்களிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அடைமழையோடு கடல் பெருக்கும் ஏற்பட்டதால் நிலைமை மோசமானது. காலை நிலவரப்படி கிளான் ஆற்றிலும் லங்காட் ஆற்றிலும் நீர்மட்டம் அபாய கட்டத்தில் உள்ளது. இதையடுத்து சில இடங்களில் பாதுகாப்பு கருதி மக்கள் வெளியேற்றப்பட்டனர். டெங்கியில் கட்டப்பட்டிருப்பது வீடு, கோவில் அல்ல. சமயம் மற்றும் ஆலய பிரச்சனையாக்க வேண்டாம். மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய இடமாற்ற விவகாரம் சுமூகமான தீர்வை எட்டி இப்போதுதான் ஒரு அமைதி நிலவி உள்ள நிலையில் அதே போன்ற சம்பவம் டெங்கியில் நடந்திருப்பதாக ஒரு காணொலி வைரலாக்கப்பட்டு சர்ச்சை ஒன்று கிளம்பியுள்ளது. ஸ்லாங்கூர் டெங்கியில் மசூதி கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட 4 ஹெக்டேர் நிலத்தில் 25 ஆண்டு காலமாக இந்திய குடும்பம் ஒன்று கோவில் கட்டியிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனிடையே இவ்விவகாரம் குறித்து ஆராய்ந்து வருவதாக, அங்கு கட்டப்பட்டிருப்பது ஆலயம் அல்ல, மாறாக அங்கு வசிக்கும் இந்திய குடும்பத்தின் வீடு, ஆட்டு கொட்டகை, மாட்டு கொட்டகை மற்றும் அவர்கள் வழிபட பூஜை பகுதி மட்டும்தான். அது பொதுமக்களுக்காக ஆலயம் அல்ல என கூறியுள்ளார் மாய்க மத்திய செயலவை உறுப்பினரும் செபாங் தொகுதியின் நிரந்தர தலைவருமான டத்தோ வி குணாலன். இவ்விவகாரம் தொடர்பாக ஸ்லாங்கூர் இஸ்லாமிய சமய மன்றமான மெய்ஸ் வந்து பார்த்த போதுதான் அவர்களுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஸ்கூடாயில் கைத்துப்பாக்கி முனையில் ஆடவரை கொள்ளையிட்ட சந்தேக நபர் 24 மணி நேரங்களில் கைது. ஜொஹூர் ஸ்கூடாய் தாமான் நூசா பெசாரியில் நேற்று முன்தினம் ஆயுதமேந்தி மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை சம்பவத்திற்கு 24 மணி நேரத்திற்குள் போலீஸ் தீர்வு கண்டுள்ளது. கைத்துப்பாக்கியை ஒத்திருக்கும் ஆயுதத்தை வைத்து மிரட்டி மர்ம நபர் தன்னை கொள்ளையிட்டதாக 35 வயது உள்ளூர் ஆடவரிடம் இருந்து முன்னதாக புகார் கிடைத்தது. இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீசார் அதே நாளில் 27 வயது சந்தேக நபரை
கைது செய்ததாக இஸ்கந்தார் புத்திரி போலீஸ் தலைவர் துணை ஆணையர் எம் குமரேசன் தெரிவித்தார். தாமான் உங்குதுன் அமீனாவில் சிக்கிய அந்த உள்ளூர் ஆடவரிடம் இருந்து ஒரு மோட்டார் சைக்கிள், ஹெல்மெட், கை துப்பாக்கியை ஒத்திருந்த ஒரு ஆயுதம், ஒரு கைபேசி, 68 ரிங்கிட் ரொக்கம் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. சந்தேக நபருக்கு ஏற்கனவே 11 குற்றப்பதிவுகள் இருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டது. சிறுநீர் பரிசோதனையில் அந்நபர் போதைப் பொருள் உட்கொண்டதும் உறுதியானது. இதையடுத்து வரும் செவ்வாய்க்கிழமை வரை அவர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கௌரவ குறைச்சலா, வரட்டு கௌரவமா? சீன அதிபர் இறங்கி வர வேண்டும் என முரண்டு பிடிக்கும் ட்ரம்ப். வரலாறு காணாத போட்டியால் அமெரிக்கா, சீனா இடையில் வாணிப போர் முற்றி வரும் நிலையில் இரு நாட்டு தலைவர்களும் வரட்டு கௌரவம் பார்ப்பது நிலைமையை மோசமாக்கியுள்ளது. சீன பெருநாட்டு பொருட்களுக்கு 125% வரி என அமெரிக்காவும், அமெரிக்க பொருட்களுக்கு 84% வரி என சீனாவும் போட்டி போட்டுக்கொண்டு வரியை புதிய உச்சத்துக்கு உயர்த்தியுள்ளன. டொனால்டு டிரம்பும் ஷி ஜின்பிங்கும் பரம வைரிகள் கிடையாது. இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேசினாலே பிரச்சனை தீர்ந்துவிடும். ஆனால் இருவருமே இறங்கி வர மறுக்கின்றனர். டிரம்பின் குணம் ஊரறிந்த ரகசியம். ஒட்டுமொத்த உலகமும் தன் கண்ணசைவில் இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பவர். அப்படிப்பட்டவர் அமெரிக்காவின் நேரெதிர் போட்டியாளரான சீனாவிடம் இறங்கி போக வாய்ப்பில்லை. எனவேதான் ஷி ஜின்பிங் அழைக்கும் வரை மறுபேச்சுக்கு இடமில்லை என கூறிவிட்டாராம். ஆதிக்க குணம் வாய்ந்த சீனா தான் பேச்சுவார்த்தைக்கு தான் அழைக்க வேண்டும். அதுவரை தம்மை சமாதானம் செய்ய முயற்சிகள் வேண்டாம் என வெள்ளை மாளிகை அதிகாரிகளுக்கே உத்தரவு பறந்துள்ளதாம். தவிர வரி அறிவிப்பு வருவதற்கு சில வாரங்களுக்கு முன்பிருந்தே அமெரிக்கா சமிக்ஞை காட்டியுள்ளது. பெய்ஜிங் தான் அதனை கண்டுகொள்ளவில்லையாம். நீயா நானா போட்டியில் இப்படி இருவருமே வரட்டு கௌரவம் பார்த்தால் அதிகாரிகளும் தொழில்துறையினரும் கவலையடைந்துள்ளனர். ஸ்ரீ மூடா வெள்ள பிரச்சனைக்கு எப்போதுதான் தீர்வு? கொத்தகெமுனிங் பிரகாஷ் கேள்வி. சற்று கடுமையான மழை பெய்தாலே கிளான் ஸ்ரீ மூடா வீடமைப்பு பகுதி வெள்ளக்காடாக மாறிவிடுகிறது. இப்பிரச்சனைக்கு எப்போதுதான் நிரந்தர தீர்வு என மாநில மற்றும் கூட்டரசு அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார் கொத்தகெமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ். நேற்று இரவு முதல் பெய்து வந்த அடை மழையால் ஸ்ரீமூடா பகுதி உட்பட கிளான் பள்ளத்தாக்கில் பல இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. அதில் ஸ்ரீமூடா வெள்ளத்தின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக நம்பப்படும் ஒரு வெளிநாட்டினர் நீரில் மிதக்கும் காணொலி ஒன்றும் வைரலாகி வருகிறது. இதனிடையே இது குறித்து கருத்துரைத்த பிரகாஷ் மேல் விவரங்களுக்காக காத்திருப்பதாக தெரிவித்தார். அதேவேளை ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும்போது அப்போதைக்கு தற்காலிக தீர்வு காண்பது இப்பிரச்சனைக்கான முடிவல்ல. அதே சமயத்தில் பொறுப்பான தரப்பினரின் தாமதமான நடவடிக்கையும் பாதிக்கப்பட்ட மக்களை விரக்தியில் தள்ளுகிறது. இது ஒரு பழைய வீடமைப்பு பகுதி. நீர் வடிகால் முறை மிகவும் பழமையானது. அவையெல்லாம் சரி செய்யப்பட்டால் மட்டுமே இப்பிரச்சனைக்கு தீர்வு பிறக்கும். மழை பெய்தாலே இங்குள்ள மக்கள் பீதியில் தள்ளப்படுகின்றனர். இதனால் ஏற்படும் பண நட்டம் வேறு. மாநில அரசாங்கம் வெள்ளத்தை தடுக்கும் முயற்சிகள் எடுத்து வருவது உண்மைதான். ஆனால் அவை பிரச்சனையை தீர்க்க போவதில்லை. பேச்சுரிமை என்ற போர்வையில் எல்லை மீறாதீர். சமூக ஊடக பிரபலங்களுக்கு ஃபாமி எச்சரிக்கை. கருத்து சுதந்திரம் மற்றும் பேச்சுரிமை என்ற போர்வையில் எல்லை மீற வேண்டாம் என பொதுமக்கள், குறிப்பாக சமூக ஊடக பிரபலங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மற்றவர்களை இழிவுபடுத்துதல், எல்லை மீறும் விமர்சனங்கள், அவதூறுகள் போன்றவற்றை அனைவரும் தவிர்க்க வேண்டும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் நினைவுறுத்தினர். பேராக் ஆயர்கோனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் நிலையில் அவர் இவ்வெச்சரிக்கையை விடுத்துள்ளார். குறிப்பாக தேர்தல் காலங்களில் இதுபோன்ற விதிமீறல்கள் அதிகரித்து விடுகின்றன. அண்மையில் பேராக்கில் உள்ள சீன பள்ளி ஒன்றில் நாட்டின் தேசிய கீதம் சீன மொழியில் பாடப்பட்டதாக உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை டிக்டாக் பிரபலம் வைரலாக்கி பின்னர் மன்னிப்பு கேட்ட சம்பவத்தை ஃபாமி உதாரணமாக காட்டினார். ஒரு அரசியல் கட்சியின் ஆதரவாளரான அப்பெண் போலீஸ் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். வாட்ஸ்அப்பில் வருவதையெல்லாம் வைரலாக்க வேண்டும் என்பதற்காக உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்பினால் இதுதான் நடக்கும். எனவே தேவையில்லாமல் வம்பை விலைக்கு வாங்க வேண்டாம் என ஃபாமி கேட்டுக்கொண்டார். தவறுதலாக தன்னைத்தானே சுட்டுக் கொண்ட பினாங்கு போலீஸ்காரர் மரணம். பினாங்கு போலீஸ் தலைமையகத்தில் தவறுதலாக தன்னைத்தானே கைத்துப்பாக்கியால் சுட்டுக் கொண்ட போலீஸ்காரர் மரணம் அடைந்துள்ளார். பினாங்கு மருத்துவமனையில் 2 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த கார்பரல் பிரான்சிஸ் அற்புதத்தின் உயிர் நேற்று மாலை 5:12 மணிக்கு பிரிந்தது. பினாங்கு போலீஸ் தலைமையகத்தில் நிர்வாகத்துறையின் கமாண்டர் படையில் பணியாற்றி வந்த 58 வயது பிரான்சிஸ் ஏப்ரல் 8ஆம் தேதி அங்குள்ள பாதுகாவலர் அறையில்
தலையில் காயங்களுடன் காணப்பட்டார். அவர் வைத்திருந்த கை துப்பாக்கியில் இருந்து ஒரு தோட்டா தலையில் பாய்ந்தது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. இதையடுத்து 1960ஆம் ஆண்டு சுடும் ஆயுதங்கள் சட்டத்தின் கீழ் பல்வேறு கோணங்களில் அச்சம்பவம் விசாரிக்கப்பட்டு வந்தது. இவ்வேளையில் அன்னாரின் மறைவுக்கு பினாங்கு போலீஸ் தலைவர் டாக்டர் ஹம்சா அகமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். PKR கட்சி தேர்தல் நெறிமுறையோடும் குடும்ப உணர்வோடும் நடக்கட்டும். அன்வாரின் அறிவுரையும் வாழ்த்தும். PKR கட்சி தேர்தல் நெறிமுறையோடும் குடும்ப உணர்வோடும் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் கட்சி தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் சுமூகமாகவும் பிரிவினைவாதத்தை தூண்டாமலும் நடைபெற வேண்டியதை உறுதி செய்வது கட்சி உறுப்பினர்களின் கடமையாகும் என பிரதமருமான அவர் சொன்னார். கட்சி தேர்தல் ஜனநாயகமும் கட்டிக்காக்கப்பட வேண்டும். PKR என்பது வெறும் அரசியல் கட்சி அல்ல, மாறாக மக்கள் போராட்டத்தின் அடையாளமாகும். அதனை உணர்ந்து ஆரோக்கியமாக போட்டியை சந்தித்து வென்று வாருங்கள் என அனைத்து வேட்பாளர்களுக்கும் டாக்டர் ஸ்ரீ அன்வர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நேர்மையான, நம்ப தகுந்த, கடப்பாடு மிக்க மற்றும் உண்மையிலேயே மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்குமாறு அவர் வலியுறுத்தினார். PKR உயர்மட்ட பதவிகளுக்கான தேர்தல் மே 24ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது.